புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 11. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூடி வந்து இயேசு மக்களிடம் கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இத்தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடையெல்லையில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருந்து சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் நினிவே மக்கள் அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு நெஞ்சங்களே, சாலையில் நாம் பாதுகாப்பாய் பயணிக்க நமக்கு சில அடையாளங்களும் அறிவிப்பு பலைகளும் நமக்கு உதவி புரிகின்றன. அதே போல நம்முடைய வாழ்வு பாதையில் நாம் மகிழ்ச்சியுடன் பயணிக்க இயேசு என்னும் அன்பின் அடையாளம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர மறந்து கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் ஓட்டிக்கொண்டு இருக்கின்றோம். அடையாளம் கேட்டு சோதித்த யூதர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்களோடு இருந்த இயேசுதான் அவர்களுக்கான மீட்பின் அடையாளம் என்று நாமும் நம்மோடு இருக்கக்கூடிய இயேசுவின் அன்பை மறந்து தன்னலம் என்னும் அடையாளத்தை நாம் தேடுகிறோம். நாம் பிறரை மன்னித்து அன்பு கொண்டு வாழும் போதுதான் இறைவனே நம்மை தங்குகிறார் என்பதை நம் வாழ்வில் உணர்ந்துள்ளோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் மற்றவர்களுக்கு அடையாளத்தை மற்றவருடைய வாழ்வில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாகவும் வாழ இந்த நாளில் இணைந்து இறையருள் வேண்டி இறை ஆசியை நிறைவாக பெறுவோம். நம் குடும்பங்களை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.